இன்றைக்கி என்னுடைய மாடித் தோட்டத்தில் இந்த காய்கறிகளும் பூக்களையும் தான் நான் அறுவடை பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி முள்ளங்கி, வெள்ளரிக்காய், தர்பூசணி இதெல்லாம் வந்து நான் வளர்க்குறேன். நான் இப்போ 8 மந்த்ஸாக தான் மாடித் தோட்டம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த காய்கறிகள் இதெல்லாம் அறுவடை பண்ணுறது எனக்கு உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைஸாக சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கீரைகள்லாம் நான் ஏற்கனவே வளர்த்த க்ரோ பேக்கில் இருந்த மண்ணை போட்டுவிட்டு வளர்த்த கீரைகள் தான். ஒரு 5 செடி தான், அந்த கீரையை எனக்கு நிறையா கொடுத்துருக்கு. கத்திரிக்காயெல்லாம் எங்களுக்கு எங்கள் உதவியாளர் வந்து அவங்க தோட்டத்துலேருந்து நாற்று கொடுத்தாரு. அந்த கத்திரிக்காய் செடி தான் இது. நிலத்துல வச்சா இதை விட 4 மடங்கு பெருசாக காய்க்கும். பட்டு தொட்டியில் இந்தளவுக்கு தான் காய்ச்சிருக்கு. அப்புறம் முள்ளங்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வளர்த்து அறுவடை பண்ணியிருக்கேன். 6-7 விதை போட்டேன். ஆனால் 3 காய் தான் வந்திருக்கு. பட் இது கூட நல்ல பெரிய முள்ளங்கியாக காய்ச்சிருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது. அப்புறம் இந்த கீரையெல்லாம் நான் வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த இலைகளெல்லாம் வெள்ளரிக்காவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாடி தோட்டத்தில் போட்டிருக்கேன் விதை. இது உருண்டை வெள்ளரி, ஆனால் சைஸ் சின்னதாக தான் வந்திருக்கு. தொட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சா பெரிய காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தர்பூசணியும் அப்படி தான், ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சா தான் பெரிய தர்பூசணி கிடைக்கும். இது சின்ன தொட்டியில் வச்சனால சின்னதாக காய்ச்சிருக்கு. இதுக்கு மேலே பெருசாகலை, அதனால் நான் பறிச்சிட்டேன். மல்லிகை பூச்செடி இது எங்கள் கிரவுண்ட் கார்டனில் இருக்குது. இது எப்போவுமே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண தவறாது. எனக்கு அவ்வளோ பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாமே நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஈஸியாக வளர்கிற ரோஜா செடிகள் தான். இதுலேருந்து நான் ரோஜா பூ கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். இந்த பூக்களெல்லாம் நாங்கள் எங்கள் சாமிக்கு டெய்லி வச்சிட்ருக்கோம். இந்த சத்தான காய்கறிகளை நாங்கள் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.